கிடைக்கும், அப்பதான் நல்லா வருவான் அப்படி நம்புறேன். இல்லாட்டி மொட்டையா சுத்திட்டு இருப்பாங்க. அது குடும்ப வாழ்க்கையல்ல, அது துறவு வாழ்க்கை. அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு ரெண்டு இருக்கு, கரெக்டுங்களா? அது வேறு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடு என்ற அமைப்பு குடும்பஸ்தனுக்கு. என்னது வீடு என்பது? குடும்பஸ்தனுக்கு. அப்ப வீடு நிலம். சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல வாங்க போறேன் அப்படின்னா ஏறக்குறைய அவன் குடும்பஸ்தனா உட்கார முடியாது. என்னது அவனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், அரைக்குறையா இருப்பான். டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவர் ஒன்லி சொசைட்டிக்குன்னு தன்னை தியாகம் பண்ண போறவர். என்னது ஆனாலும் அது சர்வைவல் தான், கிரியேஷன் கிடையாது. என்னது ஆனாலும் அது சர்வைவல் தான், அது கிரியேஷன் கிடையாது. இது என் புரிதல். இதுக்கு நான் லீகலா உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது, சயின்டிபிக்கா நான் சொல்ல முடியாது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது இந்த முதல் சாப்டர். அதனால நிறைய புரிஞ்சுக்கோங்க. நீங்க இனி உட்காரும் பொழுது நீங்க யோசிங்க, உங்க ஆழ்மன பண்ணுங்க. நான் ஒருத்தனுக்கு வீட்டு கிரைய பத்திரம் எழுதி கொடுக்கறதுக்கு உட்காடுறீங்க, ஒரு வீடு அடமானம் போட உட்காடுறீங்க, ஒரு பவர் ஆஃப் அட்டானிக்கு உட்காடுறீங்க, ஒரு ரிலீஸ் வீடுக்கு குடும்பத்துக்குள்ள உட்காடுறீங்க. யாரோ அப்ப சொல்லுவீங்களா, ஏமா அண்ணன் தங்கச்சி, ஏமா அவன் நல்லா இருக்கட்டுமா, எழுதி கொடுமா, அந்த வார்த்தை அவன் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வரும்பொழுது அது நீங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகும். இல்லாட்டி அங்க ஒரு நெகட்டிவ் இருக்கும். நல்லா இல்லாதவன் நல்லா இருக்கிறவன நல்லா இருக்கவே விட மாட்டான் சார். சீரியஸா சார். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும், கரெக்ட் தானே? இந்த நாட்டுல ஒருத்த மட்டும் நல்லா இருக்கணும், ஒருத்தன் நல்லா இல்லைன்னா எவனுமே நல்லா இருக்க போறதுன்னு அர்த்தம். அப்ப குடும்பத்திலையும் எல்லாரும் நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் பீஸ் ஆஃபா மைண்டா இருக்கும். நான் மட்டும் எல்லா சொத்தையும் வச்சுக்கணும், என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் நல்லா இருக்கக்கூடாது நினைச்சா இவனும் நல்லா இருக்க மாட்டான், நினப்பு தான் நல்லா இருக்கும், நல்லா இருக்க மாட்டான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நிலத்துல வேலை செய்யறதே ஒரு ஐஸ்வர்யத்தோட தூதர்களே வருது. குடும்ப அமைப்பு நாட்டுல நாடோடிகளா வாழ்ந்தவங்க லேண்டில் உட்காரும் போதுதான் அவங்க குடும்பமா மாறினாங்க. அது வரைக்கும் அவங்க குடும்பமா மாறல. மண்ணில் உட்காரும் போதுதான், மண்ணோடு பிணைக்கும் பொழுதுதான் அவங்க குடும்பமா மாறினாங்க. ஆற்றங்கரை நாகரிகம்னு நம்ம சொல்றதெல்லாம் மண்ணில் உட்கார்ந்த பிறகுதான். அதற்கு முன்னாடி எல்லாம் அவங்க மண்ணில் உட்காரல. ஆக மண் அது பஞ்சபூத சக்தியில ஒரு பெரிய சக்தி, ஆகாய சக்தி ஒரு பெரிய சக்தி, நீர் சக்தி ஒரு பெரிய சக்தி, ரைட்டுங்களா? இந்த 5 சக்தி அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த சக்தி எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நீங்க சாப்பிடுற இடத்துல தூங்குற இடத்துல இந்த சக்தி வந்தாதான் அதை உடம்புல ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, சிந்தனையில ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, உட்காந்து எழுதுறீங்க, படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, மற்றவரோட பிரச்சனையை தீர்க்கிறீங்க, எழுதுறீங்க, படைப்பை உருவாக்குறீங்க, ரைட்டுங்களா? இன்னும் சொல்றேன் உங்ககிட்ட, கிரக பிரவேசம்னு சொல்லுவோம். என்னது கிரகம்னா கிரகித்தல். என்னது கிரகம்னா என்னது? வீடு வேற கிரகம் வேற, தெரியுமா தெரியாதா? கிரகம் என்றால் கிரகித்தல், ஈர்த்து கொள்ளுதல். கிரகம் என்றால் ஈர்த்து கொள்ளுதல். எல்லா கிரகமும் இந்த யூனிவர்ஸோட சக்தி ஈர்த்து வச்சிருக்கு, அதனாலதான் கிரகம் சொல்றோம், ரைட்டுங்களா? இந்த வீடு ஒரு கிரகம்ன்றான். நான் நல்லா சொல்றேன், நல்ல வீட்டுல இருந்தா பணம் தானா வரும்ன்ற, வசிய நீங்க பண்ணுவீங்கன்ற. என்னது அது கிரகிக்கும்ன்ற. என்னது நல்ல வீட்டுல இருந்தா அது கிரகிக்கும். நீங்க ஓடி போயெல்லாம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை சார், ரைட்டுங்களா? அது தானா வரும், ரைட்டுங்களா? வசியப்படுத்துவீங்கன்ற அறிவியல் ரீதியா ப்ரூஃப் இல்லை, சட்ட ரீதியா ப்ரூஃப் இல்லை, ரைட்டுங்களா? ஆனா உணர்வு ரீதியா நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல வீடு நல்ல வசி ஈர்க்கிற, அதுக்கு தேவை கிரகம். வீடு பிரவேசம் இல்லை, கிரக பிரவேசம். அப்ப அந்த கிரகம், அந்த ஈர்ப்பு, அந்த கிரகிக்கிற சக்தி உங்க வீட்டுல இருக்குங்க, நீங்க வாழ்ற வீட்டுல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நல்ல இனத்தை அந்த வீடு கொடுக்கும், பஞ்சம் இல்லாத இனத்தை அந்த வீடு கொடுக்கும். பார்த்திருக்கீங்க, வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவுமே சண்டை, எதிர் வீட்டுக்காரங்க சண்டை, ரைட்டுங்களா? கவனிச்சு பாருங்க, நிம்மதியே இருக்காது, பிரச்சனையே பக்கத்து வீட்டுல இருக்கும். ஆக நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வீடு இது நிலம்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுல வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். என்னது நான் கிரியேட்டிவ் பத்தி பேசுறேன், டெஸ்ட்ராய் பத்தி பேசல, டெம்பரவரி சொல்யூஷனை பத்தி பேசல. ஒரு பிரச்சனையை ஒரு படைப்பு தான் தீர்க்கும். ஒரு இருட்டை ஒளி ஏற்றி வைத்தால் தான் அது தீரும், இன்னொரு இருட்டு தீக்காது, ரைட்டுங்களா? சொல்றது அது படைப்பு தான் தீர்க்கும். படைப்பு உருவானா உண்மையாக அவனுக்கு நல்ல தூக்கமும் நல்ல சக்தியான சாப்பாடும் நல்ல தாம்பத்தியமும் அன்பான இனமும் கிடைத்தால் மட்டும்தான் அவர் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்க முடியும். அவனால் தான் படைக்க முடியும், அவனால் தான் ஒரு படைப்பினை உருவாக்க முடியும். மீதி எல்லாரும் கத்துவாங்க, பேசுவாங்க, படைப்பு உருவாகாது. இதுதான் என்னோட புரிதல். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு மனிதன் ஒரு கிரியேட்டரா உருவாவதற்கு, தன் வாழ்க்கையை ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிறதுக்கு நிலம் ரொம்ப முக்கியமான சக்தியாக இருக்கிறது. ஒரு இடத்துல 7 ஆண்டுக்கு மேல அவன் தங்கும் பொழுதுதான் அந்த அது வேலை செய்யும், ரொம்ப நாள் அது வேலை செய்யும். உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்ல வருது?
அதனால நீங்க வேலை செய்யறது ஒரு மனிதனுடைய மொத்த ஜீவாதாரத்துல வேலை செய்யும். ஏதோ ஒரு பத்திரத்துல வேலை செய்யறீங்க, ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷனு, அதனாலதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுக்கிறது, அதனாலதான் ஃபேக்சுவல் அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைன்றோம். கரெக்டான என்ன சொல்ல வருது? இப்போ ஒரு தங்கத்தை நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு பாக்ஸ் வச்சு, உள்ள பட்டர் பேப்பர் வச்சு, அதுக்கு மேல ஒரு ரோஸ் பேப்பர் வச்சு, அதுக்கு மேல கிஃப்ட் வச்சு கொடுக்கறது தானே. சும்மா எடுத்து பேனா கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாதுல்ல, ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த அதுக்கு, அது நம்ம வேல்யூ பண்றோம்ல. அது போல நிலத்தை முதலில் ஆன்மீக ரீதியாக நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா அதுதான் ஒருவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படி என்பதை நான் சொல்லி இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கேட்போம், அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். பேசினாதானே வகுப்பு. உங்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு மணி செக்ஷன் வரல அவரு. உட்காருங்க. என்னன்னா உங்க நத்தம் பிரச்சனை சரியாச்சா? நம்மளுக்குன்னு யோசிக்காதீங்க. முதல்ல இந்த பிரதிபலனோடு யோசிச்சு வேலை நகர்த்தால அது உள்ளாது, அது யோசிக்காது. ஆனா மனுஷன் என்ன பண்ணுவானா, நமக்கு கிடைக்கும்னா தான் கொடுக்குறான், அதை விட்டுருங்க. உட்காருங்க, பகிர்ந்துக்கணும் சொல்லுங்க, நான் கன்வியூ பண்ணுங்க. சரி, இல்லண்ணா இந்த சபையில, அதாவது உட்காருங்க, இங்க நாட்டுல இருக்கிற சிஸ்டத்துல நிரூபிக்க முடியும். ரைட்டுங்களா? வேற எதாவது அட்வைஸ் மேடம் நீங்க சொல்லுங்க. அது எப்படி வரும்? இப்போ இங்க அலுவலக ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க, இந்த நம்ம ட்ரைனிங் வந்துட்டோம், அண்ணா செருப்பு இங்கெல்லாம் போடக்கூடாது, ஒரு கல்ச்சர் உருவாக்கிட்டோம், கலாச்சாரம் உருவாயிடுச்சா? இங்க ஒரு கலாச்சாரம் இங்க 3 நாள் நீங்க இப்படி இருங்க, தட்டை நீங்க கழுவிக்கங்க, வீட்டுல தட்டை கழுவ நல்லா இருப்பாங்க, ரைட்டா? இங்க நம்ம தான் கழுவி ஆகணும், எடுத்துக்கணும், கலாச்சாரம் இங்க உருவாயிடுச்சு, ரைட்டுங்களா? கலாச்சாரமே இல்ல சார், எப்படி வேணா வரலாம்னா என்னன்னா, அன்கல்ச்சர் இஸ் த கல்ச்சர். கலாச்சாரம் இல்லாதது ஒரு கலாச்சாரம் தான், கரெக்டா? கலாச்சாரம் இல்லாதது ஒரு கலாச்சாரம் தான். நம்ம வீடு இப்படிதான் இருக்கணும், நம்ம குழந்தை இப்படிதான் இருக்கணும், இத்தனை மணிக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு தான் வரணும், நம்ம தங்கச்சி நம்ம இப்பதான் இப்படி பாத்துக்கணும், இதெல்லாம் எங்க இருந்து சொல்லி கொடுத்து வரணும், எங்க இருந்து வரணும்? கலாச்சாரம் ஒழுங்கா இருந்தா, கலாச்சாரம் படைப்பு, கலாச்சாரம் என்னது? கலாச்சாரம் ஒரு கிரியேஷன். கலாச்சாரம் இல்லைன்னா உரிமை எழ ஆரம்பிச்சு, ரைட்டுங்களா சார்? படைப்பு இல்ல, அதனால இல்ல, ரைட்டுங்களா? வேற உள்ள நீங்க பீஸ்ஃபுல்லா ஆயிட்டீங்கன்னா வெளியே மாறிடுங்க, நீங்க வெளியெல்லாம் மாத்தாதீங்க, ரைட்டுங்களா சொல்றது? கரெக்ஷன் உள்ளதான் இருக்கு. ஏன்னா வெளியே யாரையும் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க, அவனை திருத்தணும், என் தம்பியை திருத்தணும், என் தங்கச்சியை திருத்தணும் அப்படின்னு அவன் ராப்பகலா ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பான். கணவன் மனைவியை திருத்தணும்னு சண்டை போட்டுட்டு இருப்பான், அது தப்பு இல்லது, ரைட்டா? நம்ம முதல்ல திருத்தணும், ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும், நம்மளை நம்ம கட்டுக்காட்டுல கொண்டு வரணும். அது கல்ச்சர், ரைட்? அது ஒரு ஆர்கனைஸ்டு ஃபேமிலி, என்னது? ஒரு அமைப்பு ரீதியான குடும்பம். அவங்களாம் சொத்தை காப்பாத்துறாங்கன்னு சொன்னார், என்னது? அவங்களாம் வீடோட அருமை புரியும், சொத்தை காப்பாத்துறாங்க. எப்பவுமே என்ன நம்ம சொல்லுவாங்க, அவனை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத,